விதையால் ஆயுதம் செய் வலையொலி பக்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். விதையால் ஆயுதம் செய் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறும் ஞாயிறு 3 இரண்டாவது இணையவழி கலந்துரையாடல் நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கற்றல் என்பது பள்ளிக்கு வெளியிலும் வாழ்வியல் கல்வியை தேடி பிள்ளைகளுடன் பயணிக்கும் பெற்றோர் என்ற தலைப்பில் மயிலாடுதுறை சுகந்தி வீரமணிகண்டன் குடும்பத்தோடு கலந்துரையாட இருக்கின்றோம். இன்று சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் முனைவர் ஐயா வே சுகுமாரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மகிழ்வான மாலை வணக்கம் ஐயா. நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க தம்பி ம நவிந்தன் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மொழியாம் நம்மொழி பல சகாப்தங்களை கடந்தும் இன்று வரை இளமையாக இருந்து வரும் கன்னி தமிழாகிய எம் தமிழ் அன்னையை வணங்கி எனது உரையை துவங்கின்றேன். முதலில் என்னை இந்த நேரலைக்கு துறை வழங்க பணித்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கல்வி சாலைக்கு வெளியே கராதே, சிலம்பம், யோகா ஆகிய முப்பெரும் கலைகளை நம் தமிழனை அன்னைக்கும் பாரதி தேவிக்கும் இவ்வுலகிற்கும் ஆக்கமும் ஊக்கமும் உடைய குடிமக்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எனது தலைமை ஆசான் மேன்மிகு பொய்யாமொழி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விதையால் ஆயுதம் செய் அமைப்பின் ஞாயிறு 3 இரண்டாவது இணையவழி கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். கற்றல் என்பது பள்ளிக்கு வெளியும் வாழ்வியல் கல்வியை தேடி பிள்ளைகளுடன் பயணிக்கும் பெற்றோர் என்ற தலைப்பில் தங்களது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கும் மயிலாடுதுறை சுகந்தி வீரமணிகண்டன் குடும்பத்தினரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக விதையால் ஆயுதம் செய் அமைப்பின் வழிகாட்டியும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக பேராசிரியரும் தஞ்சாவூர் அறிவுசார் மையத்தின் வழிகாட்டியுமான முனைவர் வே சுகுமாரன் ஐயா அவர்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கும் மாணவ மாணவியர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து உறவுகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கு வரும் அக்கா யாழினி பாஸ்கரன் அவர்களையும் நிகழ்வின் நிறைவில் நன்றியுரை வழங்கவிருக்கும் தம்பி ரோஹித் முல்லைமாறன் அவர்களையும் மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாஞ்சையோடு வரவேற்புரை வழங்கிய தம்பிக்கு நன்றி. பெற்ற பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக பெற்றோர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வது இயல்பான ஒன்று. ஆனால் சில பெற்றோர்கள் எடுக்கும் முயற்சிகள் பலரையும் வியக்க வைக்கும். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சுகந்தி வீரமணிகண்டன் இணையர் மற்ற பெற்றோர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்றால் மிக இல்லை. தன் பிள்ளைகளுக்காக தனியார் பள்ளி கணித ஆசிரியர் பணியை துறந்தது தனியார் பள்ளியில் படித்த தன் பிள்ளையை நகராட்சி அரசு பள்ளியில் சேர்த்த துணிச்சலான முடிவு. குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்காக தஞ்சாவூர், சேலம், கோவை, சென்னை என பல்வேறு கல்வி, இலக்கிய மற்றும் சுற்றுச்சூழல் நிகழ்வுகளுக்கு குடும்பமாக பயணித்தது. இன்று 6ஆம் வகுப்பு பயிலும் யோகஸ்ரீ வீரமணிகண்டன் கதை, கட்டுரை, கவிதை, மேடை பேச்சு, மாறுவேடம், சூழலியல் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு பின்னால் உள்ள பெற்றோரின் அர்ப்பணிப்பும் திட்டமிட்ட முயற்சிகளும், இந்த பயண அனுபவங்கள், சவால்கள், வெற்றிகள் மற்றும் பிற பெற்றோருக்கு உதவும் சிந்தனைகளை இன்று அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வோம். வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற முடிவை எப்போது எடுத்தீர்கள்? குடும்பத்தினர் ஆதரவு எப்படி இருந்தது? அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நடராஜன் ஐயாவிற்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது முதல் குழந்தை கருவுல இருக்கும் போதே நான் வேலைக்கு சொல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை நான் மறந்துட்டேன். என்ன காரணம்னா, நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்ப்பதை விட நல்ல வாழ்வியல் பண்புகளையும் நல்ல தரமான கல்வியும் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதுதான் உண்மையான செல்வம் என்று எண்ணினேன். அதனால நான் தனியார் பள்ளியில வேலைக்கு செல்வதை விட வீட்டில் இருந்து குழந்தைகளுக்கு நல்ல தரமான தாய்ப்பாசத்தையும் தாய்ப்பாலையும் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். எனது முடிவிற்கு எனது கணவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். குடும்ப வாழ்க்கை நமக்காகவும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக தான் வாழ வேண்டும் என்ற முடிவில் நான் அரசு பணியில் வேலை கிடைத்தால் மட்டும் வேலைக்கு செல்லலாம், அதுவரை தனியார் பள்ளியில் வேலை செல்ல வேண்டாம் என்ற முடிவை எடுத்தேன். நீங்கள் பேசும்போது தாய்ப்பாசம் மற்றும் தாய்ப்பால் குறித்து குறிப்பிட்டீர்கள். குழந்தை வளர்ப்பில் தாயாக உங்களின் பங்களிப்பு என்ன? உலகில் விலைமதிப்பற்ற உணவு தாய்ப்பால் தான்.
தாய்ப்பாலுக்கு ஈடு இணை இந்த உலகில் எதுவும் இல்லை என்றே கூறலாம். எனது குழந்தைகளுக்கு நான் 1.5 வயது வரை 2 குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் தொடர்ந்து கொடுத்தேன். நான் தாய்ப்பால் கொடுத்ததால் தான் எனது குழந்தை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று உடல் ஆரோக்கியமாக காணப்படுகிறார்கள். இதுவரை அதிகமாக மருத்துவமனைக்கு சென்றதில்லை. எதிர்பாராத விதமாக எனது மகனுக்கு 2 முறை தையல் போடும் அளவிற்கு ஆழமாக காயங்கள் ஏற்பட்டாலும் அவனோட காயம் விரைவில் ஆறி இயல்பாகவே காணப்படும் அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் நான் கொடுத்த தாய்ப்பால் என்றுதான் நான் கருதுகிறேன். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தாயின் அன்பிற்கு சிறந்த செல்வமும் இல்லை என்பதை உணர்ந்து தாயின் பாசம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். சிறப்பாக சொன்னீர்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் பின்பற்றும் கற்றல் முறை எவ்வாறானது? காதால் கேட்பதை விட கண்ணால் பார்ப்பது சிறந்தது, கண்ணால் பார்ப்பதை விட அதை செய்து முடிப்பது சிறந்தது என்பதை உணர்ந்து எனது பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்கள். எனக்கு 1 வயதாக இருக்கும் போதே எனது பெற்றோர்கள் எனக்கு கதை சொல்லியும் அதை நடித்து காட்டினார்கள். இது எனக்கு 5-6 வயதாக இருக்கும் போது நானே கதை சொன்னேன், நடித்து காட்டினேன். இதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. எனக்கு 6 வயதாக இருக்கும் போது எனது அம்மாவிற்கு உடல் சரியில்லாத காரணத்தினால் எனது அம்மா கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று நாடகம் சொல்லி தரவில்லை. அப்பொழுது நானே எனது தம்பிக்கு கிருஷ்ணர் இடம் அணிந்தும் எனக்கு ராதை வேடம் அணிந்தும் அதை வைத்து நானே கற்பனையாக கிருஷ்ணர் வெண்ணெய் திருடிய கதையை நாடகமாக நடித்தினேன். இது எனது பெற்றோருக்கு பெரும் மகிழ்வை தந்தது. இதனால் எனக்கு கற்பனை சக்தி அதிகரிக்கிறது என்பதை நான் இதன் மூலம் அறிந்தேன். குழந்தை ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் கூறினால் அது மிக சிறப்பு. கேள்வி கேட்கும் குழந்தை மிக சிறந்த குழந்தை. அதுவே கற்பனை வாய்ந்த குழந்தை இந்த உலகை உருவாக்கும் குழந்தை என்பதை எனக்கு எனது பெற்றோர்கள் சொல்லி வளர்த்தார்கள். அதனால்தான் என்னால் இன்று கற்பனையாக சிந்திக்க முடிகிறது. அனுபவ கல்வி மற்றும் புத்தக கல்வி இரண்டில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஏன்? பட்டறிவு பாதி, அனுபவ அறிவு முழுமை என்றார் எனது பெற்றோர்கள். புத்தகங்கள் அறிவை தருகின்றன, நமது அனுபவம் நமது வாழ்க்கையை மாற்றுகின்றன என்பதை உணர்ந்து எனது பெற்றோர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் போதே இயற்கையான முறையில் சுற்றுலா அழைத்துச் செல்லுதல், வரலாற்று இடங்களுக்கு எங்களை அழைத்துச் செல்லுதல், அருங்காட்சியகம் போன்றவற்றை அழைத்துச் சென்றார்கள். நான் அதை பார்த்த உடனே எனக்கு கற்பனையாக கதை சொல்ல தோன்றியது. இதை போன்ற பல இடங்களுக்கு அழைத்துச் செல்வதால் எனக்கு அனுபவம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது பெற்றோர்கள். அங்கும் இங்கும் பார்ப்பதும் ஒருவர் சொல்வதை கேட்பதன் மூலம் நமக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. உங்கள் குழந்தைகளின் தனித்திறமைகளை எவ்வாறு கண்டறிந்தீர்கள்? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்பதை விட நாம் செய்வதை பார்த்துதான் குழந்தைகள் நன்றாக செய்து காட்டுகிறார்கள். எனது குழந்தைகள் நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து அப்படியே செய்து வருவார்கள். அதனால் எனது குழந்தையின் முன்னேற்றத்தை கருதி நான் புதியதாக கதைகளை உருவாக்கி சொல்ல ஆரம்பித்தேன். அவர்களுக்காகவே நான் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டேன், கவிதை எழுத கற்றுக்கொண்டேன். என்னை பார்த்து எனது குழந்தை இப்பொழுது கவிதை எழுதவும் ஓவியம் வரையவும் கற்றுக்கொண்டார்கள். பெற்றோர்களின் முயற்சி குழந்தைகள் வளர்ப்பில் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்ற காரணத்தை வலியுறுத்தி எனது குழந்தைகளுக்காகவே நான் பல முயற்சிகள் செய்து பல புதிய புதிய தகவல்களையும் கற்றுக்கொண்டு எனது குழந்தைக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து வருகின்றேன். விதையால் ஆயுதம் செய் அமைப்பு உங்களின் பார்வையில் எவ்வாறு இருக்கிறது? முயற்சி என்பது விதை போல, முளைத்தால் மரம், முளைக்கவில்லை என்றால் மண்ணுக்கு உரம் என்பதை போல் மனிதர்கள் மனதில், அதுவும் குழந்தைகள் மனதில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினால்தான் சிறப்பாக அமையும் என்ற காரணத்தை கருதி சிறார்களுக்காக நடத்தப்படும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். எந்த மாவட்டத்திலும் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நான் பார்த்ததில்லை. தஞ்சாவூரில் அவர்கள் மாதத்திற்கு 1 முறை சிறப்பாக நடத்தி வருவதால் அந்த நிகழ்வில் நாங்கள் ஒவ்வொரு மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கலந்து கொண்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுதான் விதையால் ஆயுதம் செய் என்ற அமைப்பு. மயிலாடுதுறையில் இருக்கும் உங்களுக்கு தஞ்சாவூரில் செயல்படக்கூடிய விதையால் ஆயுதம் செய் அமைப்பு எப்படி அறிமுகமானது? திருவாரூர் இருக்கும் எனது தோழி செல்வி பொய்யாமொழி ஐயா அவர்களின் மாணவி. எனது குழந்தையின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் எண்ணத்தில் தஞ்சாவூரில் ஞாயிறு முன்றி நிகழ்வு 2வது நிகழ்வான பேச்சு பயிற்சி 1 நாள் பயிலரங்கம் என்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கூகுள் ஃபார்ம் படிவத்தை எனக்கு அனுப்பினாள். அந்த படிவத்தை நான் இணைப்பில் பதிவு செய்து நேர் நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். அதிலிருந்து ஒவ்வொரு நிகழ்விலும் நான் கலந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் கலந்து கொண்ட ஞாயிறு முன்றில் நிகழ்வு அனுபவம் எப்படியானது? 6:30 தொடர்வண்டியில் ஏறி விதையால் ஆயுதம் செய் நிகழ்விற்கு
9 மணிக்கு வந்தோம். எங்களை உபசரித்த விதம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அங்கு சிறுவர்களே வரவேற்புரை, சிறப்புரை, நிகழ்ச்சி தொகுப்பு என அனைத்தையும் சிறுவர்களே செய்தார்கள். அதை பார்த்து எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. பேச்சு பயிற்சி, ஒரு நாள் பயிலரங்கம் நிகழ்ச்சி எனது தனித்திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. முரளி ஐயா அவர்கள் சிறார் எழுத்தாளர் வில்லியன் ஐயா எழுதிய மன்னர் ராப்புலி மற்றும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா எழுதிய யானை டாக்டர் போன்ற புத்தகத்தை கொடுத்தார்கள். அதை வாசிப்பதன் மூலம் எனக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. இயற்கை சார்ந்த சிற்றுண்டிகளை, சத்துமாவு கஞ்சி போன்றவற்றை இடைவேளை அப்பொழுது கொடுத்தார்கள். அதை பார்க்கும் போது எனக்கு வியப்பாக இருந்தது. இயற்கை சார்ந்ததாகவும் இருந்தது. மதிய உணவில் பாரம்பரிய அரிசி வகைகளை சமைத்து பரிமாறினார்கள் வாழை இலையில். பார்க்கும் போது எனக்கு இயற்கை சார்ந்த அனுபவங்கள் தோன்றின. நாங்கள் இந்த நிகழ்வை முடித்து தொடர்வண்டிக்கு செல்வதற்கு முன்பு எங்களுக்கு உணவினை கொடுத்தார்கள். இதை பார்க்கும் போது உறவினர்கள் வீட்டில் இருந்து ஒரு செல்லும் போது அவர்கள் எப்படி வழிநடத்தி மகிழ்ச்சியாக அனுப்புவார்களோ அதை போல எனக்கு தோன்றியது. விதையால் ஆயுதம் செய் உங்க குடும்ப வாழ்க்கையில் உங்கள் மகளின் வளர்ச்சியிலும் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றம் என்று எதை கருதுகிறீர்கள்? விதையால் ஆயுதம் செய் நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு அவர்கள் ஞாயிறு முன்றில் என்ற நிகழ்வில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பை சிறப்பாக தேர்வு செய்து நடத்தினார்கள். அந்த நிகழ்வில் நாங்கள் மிகுந்த பயனடைந்தோம். அந்த நிகழ்வில் இயற்கை நடை என்ற தலைப்பிலும், பறவைகள் அவதானித்தல் நிகழ்வு, நெல் குஞ்சம் கற்றுதல் என பல இயற்கை சார்ந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினார்கள். அந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டதன் மூலம் நிறைய பயன்களை அடைந்துள்ளோம். ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை போல் நாங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தை தவிர்த்து பிற இயற்கை சார்ந்த நல்ல நல்ல கருத்துக்களை விதையால் ஆயுதம் செய் நிகழ்வு நடத்திய ஞாயிறு மூன்றில் நிகழ்வு மூலம் நாங்கள் நிறைய தெரிந்து கொண்டோம். நம் குழந்தைகளுக்கு சொத்து சேர்ப்பதை விட இயற்கை சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் இன்றைய தலைமுறைக்கு மிகவும் முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய விதையால் ஆயுதம் செய் அமைப்பின் மூலம் எங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அடைந்துள்ளன. சிறப்பு. பாத்தீங்களா, பேசிக்கிட்டே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க மறந்துட்டேன். தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிக்கு ஏன் மாற்றினீர்கள்? குடும்பத்தினர் மற்றும் சுற்றத்தாரின் எதிர்வினையை எப்படி இருந்தது? எனது குழந்தைய RTE கல்வி திட்டத்தின் மூலமாக தனியார் பள்ளியில் தான் படிக்க வைத்தேன். ஆனா குழந்தைகள் படிக்கும் பொழுது எதிர்கால கல்வியின் தேவைகளை, செலவுகளை பார்க்கும் பொழுது 2வது குழந்தை வேண்டாம் என்று எனது கணவர் கூறினார். கல்வி செலவுக்காக நாம் 2வது குழந்தை தள்ளி போடுவது தவறு என்று உணர்ந்து நான் எனது குழந்தையை அரசு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. அரசு பள்ளியில் படித்தால் நமது குழந்தைகளின் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்றும் கருதினேன். அரசு பள்ளியிலும் ஆங்கில வழி கல்வி சிறப்பாக நடைபெறுகிறது. நமது எதிர்காலத்தில் நமக்கு பல்வேறு கல்வி சலுகைகளும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன என்பதை எனது கணவரிடம் கூறி அரசு பள்ளியில் நான் எனது குழந்தையை சேர்த்தேன். அரசு பள்ளியில் படிக்க வைப்பதால் எனது குழந்தையின் தனித்திறமை சிறப்பாக இருக்கிறது என்று நான் இப்பொழுது கண்டிப்பாக உணர்ந்து பார்க்கின்றேன். அரசு பள்ளியில் நடைபெறும் கலை திருவிழாவில் 3ஆம் வகுப்பில் இருந்து தொடர்ந்து கலந்து கொண்டுதான் வருகிறார். 3ஆம் வகுப்பில் பாரம்பரிய விளையாட்டுகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் வட்டார அளவில் 2ஆம் இடம் பரிசு பெற்றார். இதற்கு காரணம் ஞாயிறு மூன்றில் நிகழ்வில் பாரம்பரிய விளையாட்டுகள் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அதில் நாம் மறந்து போன பழைய பாரம்பரிய விளையாட்டுகளை நிறைய தெரிந்து கொண்டோம். அதன் மூலமாக தான் எனது குழந்தையின் வெற்றிக்கு காரணம் என்றே கூறலாம். 4ஆம் வகுப்பில் இயற்கை அன்னை என்ற தலைப்பில் மாறுவேடம் அணிந்து மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பரிசு பெற்று மாவட்ட ஆட்சியருடன் நடந்து வரும் வாய்ப்பை பெற்றாள். அதற்கு முழு காரணம் இயற்கை நடை மற்றும் இயற்கை அறிவியல் அறிஞர் நம்மாழ்வார் நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்ட அனுபவமே காரணம் என்று கூறலாம். 5ஆம் வகுப்பில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் தனிநபர் நடிப்பு மற்றும் மாறுவேடம் 2 நிகழ்விலும் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் வந்தாள். அதற்கு காரணம் பறவைகள் அவதானித்தல் நிகழ்வில் கலந்து கொண்டதும், இயற்கை நடை மூலம் இயற்கை சார்ந்த தாவரங்களையும் இயற்கை உணவுப் பொருட்களை எப்படி பழக வேண்டும் என்பதையும், நெல் குஞ்சம் நாற்று நடவு நடுதல் மாணவர்களாகவே நாற்று நடவும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் அனுபவத்தின் மூலம்
வெற்றி பெற முடிந்தது என்றே கூறலாம். குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் முக்கியமா அல்லது அவர்களுக்காக சம்பாதிக்கும் பணம் முக்கியமா? குழந்தைகளுக்காக செலவிடும் நேரம்தான் முக்கியம் என்றே கூற வேண்டும். ஆனால் பல பெற்றோர்களின் நோக்கம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறது. அது முற்றிலும் தவறானது. நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் சுயமாக எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மீன் வாங்கி கொடுப்பதை விட குழந்தைகள் தானாகவே மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறையில் அவர்களின் அனுபவ கல்வி இருக்க வேண்டும் என்பதை எனது நோக்கம். நான் அதன்படிதான் குழந்தைகளை வளர்த்து வருகின்றேன்.